14 வயசு இருக்கிற பையன் அருவாளை தூக்கி வெட்டியிருக்கான். நேற்று நம்ம நியூஸ் பார்த்தோம். ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் 52 வயது. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செய்தார். இவர்கள் நமக்காக பணி செய்து நமக்காக உயிர் விடுகின்றார்கள். அவங்களை பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு மீடியாக்களுக்கு, மக்களுக்கு இருக்கு. காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்றாங்க. நம்முடைய உடுமலைப்பேட்டையில வசிக்கக்கூடிய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் 52 வயது. நேற்று நள்ளிரவுல ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு தோட்டத்து வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை, அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் இவருக்கு தகவல் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்ணுறாங்க. குறிப்பாக குடிபோதையில் வரக்கூடிய மனிதர்கள், கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் ஒரு டீட்டெயில் அறிக்கையாக கூட கொடுத்துருந்தோங்க ஐயா, நீங்கள் எல்லாருமே தொலைக்காட்சியில் அதை பேசியிருந்தீங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க. அது வருங்க ஐயா, அது முதலமைச்சருடைய கடமை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நன்றி. முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேக்கன்சி பொசிஷனை 0 பண்ணணும். காரணம் என்னன்னா, இரவு ரோந்துக்கு போகிறவங்க தனியாக போகாமல் 2 பேரோட போகணும். பட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 2 பேர். அடுத்தது, எல்லா காவல்துறை சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நவீன உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். அடுத்து, ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட வெப்பனை யூஸ் பண்ணுறக்கூடிய அனுமதி. ரோந்துக்கு போகும்போது அவங்களோட சைடில் வெப்பன் இருக்கணும். இவருக்கு 52 வயது. இரவு நேரத்தில் போய் தனியாக செக் பண்ண போயிருக்கிறார். இதையெல்லாம் சரி பண்ணணும். 3வது, காவல்துறையினுடைய குறை நிறை. இன்னைக்கு புது புது மாவட்டங்கள் உருவாக்குறோம். ஆனால் எத்தனை காவல் நிலையங்கள் புதுசாக உருவாக்குறோம்? இன்னைக்கு காவல் நிலையங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு. 2 மணி நேரம் போகக்கூடிய காவல்துறை காவல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் காவல் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும். புதுசாக போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும். காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையை குறைக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எளிதாக கடந்து விடுகின்றோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு நவீன உபகரணங்கள் இருக்கணும், மேன் பவர் இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும். இதையெல்லாம் செஞ்சோம்னா அடுத்து இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய சிப்பந்தியோ அதிகாரியோ, கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ, அவங்களுடைய உயிர் பறிபோகக்கூடாது. காரணம், இவர்கள் நமக்காக பணி செய்து நமக்காக உயிர் விடுகின்றார்கள். அவங்களை பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு மீடியாக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. அதனால மீடியா நண்பர்களும் இதை ஆக்கப்பூர்வ ஒரு விவாதமாக மாற்றி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற தினத்தில் அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா காலைல கோவையில் ஒரு ஸ்டேஷன்ல போய் தூக்கி தற்கொலை பண்ணிடுறாரு. இன்னைக்கு அது நம்முடைய கமிஷனர் அவர்கள் ஒரு பெரிய பத்திரிகை குறிப்பு பெருசா கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பக்கங்கண்ணா. ஆனா நம்முடைய சகோதரர் சொல்வது போல, மழை பெய்து பாருங்க, சகோதரர் சொல்வது போல இன்னைக்கு வந்து அதிகமான குற்றச்சம்பவங்கள் நடக்குதுங்கன்னா 3 விஷயம். 1, சாராயம் ஆறாக ஓடுகிறது. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு குடிப்பழக்கம் அதிகமாகி போச்சுங்க. டாஸ்மார்க் விற்பனை அரசே விற்பனை பண்றாங்க, இது ஒரு பக்கம். 2, இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது பணக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்பது இன்னைக்கு நடுத்தர மக்களை தாண்டி ஏழை மக்களை நோக்கி போதை வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப சீப்பா இருக்கு, சிந்தட்டிக் ட்ரக். அது 2வது. 3வது, நம்ம காவல்துறையை பத்தி பேசிட்டோம். இன்னைக்கு அரசு இரும்பு கரத்தோடு இந்த அடிக்ஷன் டு ஆல்கஹால் அதை குறைக்கணும், டாஸ்மார்க்கை ரெகுலேட் பண்ணணும், இரும்பு கரத்தை கொண்டு போதை வஸ்துக்கள் ட்ரக்ஸை எல்லாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாருங்க, எல்லா கேசஸும் பாருங்க, சின்ன பசங்க ரோட்டுக்கு வந்து அருவா எடுத்துட்டு வர்றாங்க, கஞ்சா புழக்கம். ரவுடிகள் கொலை பண்றாங்க, கஞ்சா புழக்கம். 14 வயசு இருக்கிற பையன் அருவாளை தூக்கி வெட்டியிருக்கான். நேற்று நம்ம நியூஸ் பார்த்தோம். அதனால் இதையெல்லாம் சரி செஞ்சா மட்டும்தான் சமுதாயமாக நாம் பிழைக்க முடியும்.